சமயத்தில் கெட்ட சக்திகள் உங்கள் உடம்புல இருந்தாலுமே வந்து இங்கே பேய் பிடித்தவர்களுக்கு எடுத்து தரப்படும். இந்த பேய் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பேய் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சாதான் பேய் பிடிக்கிறது கிடையாது, பின்னாடியே வரும். அதாவது அந்த பேயானது வந்து என்ன பண்ணும்னா, அவங்க செய்யக்கூடிய தொழில், இப்போ காலையில் அவங்க கிளம்பி தொழிலுக்கு போகிறாங்கன்னா முன்கூட்டியே அந்த பேய் என்ன பண்ணும்னா அவங்க தொழில் இடத்துல போய் இவங்களை வந்து இவங்கக்கிட்ட சண்டை மூட்டி விடுற மாதிரி அந்த இடத்துல போய் பல விஷயங்களை பண்ணி விட்டுரும். அப்புறம் இவர் நேராக வீட்டிலேருந்து அங்கே போகும்போது அங்கே சில பிரச்சனைகளை எல்லாம் பண்ணி விட்டுரும். இல்லை கிளம்பும் போதே போக விடாத அளவுக்குலாம் பிரச்சனை பண்ணும். அதாவது பேய் அப்படிங்கிறது உங்கள் பக்கத்தில் இருந்து வேலை பார்த்தாலோ இல்லை உங்கள் உடம்புக்குள்ளே இருந்து வேலை பார்த்தாலோ உங்களை முன்னேறவே விடாது. நீங்கள் முன்னேறினா தான் உங்களுக்கு பண வரவு வரும், நல்ல மன ஆரோக்கியம், சந்தோஷம் வரும், முகத்தில் வந்து புன்னகைங்கிறது வரும். அந்த புன்னகைங்கிறது வரவே கூடாதுன்னு தான் அந்த பேய்களுக்கு இஷ்டம். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பேயை பக்கத்தால் வச்சுட்டு அதை உடம்புக்குள்ளேயே வச்சுட்டு உங்களால் எப்படி முன்னேற முடியும்? அதாவது படித்தவர்களுக்கு படித்த பேய்கள் பிடிக்குதுங்க, சரிங்களா? படிக்காதவர்களுக்கு அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் பேய் பிடிக்குது. இப்போ குடிப்பழக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடிப்பழக்கம் உடைய அந்த பேய்களே தான் வந்து பிடிக்குதுங்க. அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பேய்கள் பிடிக்குது. உள்ளே பிடிக்கக்கூடிய பேய்களும் இருக்குது, இல்லை வெளியவே உட்காந்துட்டு அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பேய்களும் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பேய்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேயே வந்து பெரிய பிரச்சனைகள் பண்ணும். ஒவ்வொருத்தங்களுக்கு 10 பேய் 12 பேய் எல்லாம் இருக்கும், சரிங்களா? இதெல்லாமே வந்து நாங்கள் பேய் ஓட்டும் முறையை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பரிகாரம், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வரவே வேண்டியதில்லை. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பேயை கிளியர் பண்ணுறதோ, அல்ல வெளியே இருந்து உங்களை ஆட்டி வைக்கக்கூடிய பேயை கிளியர் பண்ணுறதோ, அல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதோ, அல்ல உங்கள் அலுவலகத்தில் இருந்து தொந்தரவு பண்ணக்கூடிய பேய்களை ஓட்டுறது அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கன்சல்டிங் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நான் சொல்ல வர மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுவோங்க. அவ்வளோதான், எளிய முறையான பரிகாரம் தான். அந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு எப்போவுமே எத்தனை பேய்கள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போயிடும். நல்ல நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பேய் பிடித்தவர்களுக்கு வந்து முக்கியமாக நாங்கள் அடித்து துன்புறுத்துவதே கிடையாது. நீங்கள் ஃபோன்லேயே ஆன்லைன் மூலியமாகவே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கொரியர் மூலியமாக தாய்த்து எந்திரங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் போய் பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ண அடுத்த செகண்ட் அந்த பேய் வந்து உங்களை விட்டு கிளியர் ஆகும். அப்புறம் உடல் ஆரோக்கியமும் ஆகிடுவீங்க, மன ஆரோக்கியமும் ஆகிடும். முகம் பொலிவுங்கிறது உங்களுக்கு தாராளமாக வந்துடும். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு சரியான டைமில் உங்களுக்கு சம்பளம், ஊதியம் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு அதே தான். எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் இந்த முக்கியமான என்னென்ன விஷயங்கள்னால் படிப்பு, தொழில், குடும்ப வளர்ச்சி, இதில் தான் வந்து சாதாரண மக்கள் வந்து இதெல்லாமே வந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அதுவும் தெய்வ சக்தியோட. இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே காலச்சக்கரத்தில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் இந்த காலச்சக்கரத்தில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா கடவுளோட குணத்துக்குண்டான அந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் திரும்ப பண்ணுவீங்க. இந்த கெடுதலான விஷயத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் மைண்டே வந்து மாறிடும். சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம், நிம்மதியாக இந்த நல்ல விஷயத்தவே கடைப்பிடிக்கலாம் அப்படின்ட்டுலாம். அப்போ இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நேர் வழியை கொடுக்கும். ஒரு குறுக்கு வழி அப்படிங்கிறதோ இல்லை கெட்ட குணங்களை கொடுக்குறதோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அது ஏன்னா இது வந்து சிவனுடைய சக்கரம். சிவனுடைய உலகத்தில் இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் நல்ல குணங்களோட பயணம் பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதனால் காலச்சக்கரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்தி கூடவே தான் இருக்கும். நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா வகையான விஷயங்களும் போகும். செல்வங்கள் கூடி வரும், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், முகத்தில் ஒரு புன்னகைங்கிறது வரும், குடும்ப ஒற்றுமை, இதெல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு சேரவே சேராது. இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கன்சல்டிங் பண்ணுங்கள். அதாவது ஜாதகம் பார்க்குறீங்களா, பரிகாரமாக, இல்லைன்னா மாந்திரிக வழியா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மாந்திரிக பொருட்கள் வாங்குங்க, இல்லைன்னா பரிகாரம் பண்ணுங்கள். நன்றி. देवराज सेव्यमान पावनाग्रि पङ्कजं ज्ञानयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरम्